அரவிந்த், இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதாமே, அப்படியா? யார் சொன்னா? அதான்ப்பா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து டெலிவிஷன் ஷோஸ் வரையும் பேசிக்கிறாங்களே, அப்படியா? ஆனால் நான் பார்த்த நிறைய பேர் ஹை பேயிங் ஜாபில் இருக்கவங்க எல்லாமே இன்ஜினியர்ஸ் தான். அப்போ அது எப்படி? ஓ, அப்படியா? சரி, இதெல்லாம் விடு. இப்போ 2024 இன்ஜினியரிங் படிக்கலாமா? படித்தா வேலை கிடைக்குமா? ஒர்த்தா மொத்தமாக சொல்லு பார்ப்போம். அதை இவங்க கிட்ட சொல்கிறேன். In today's rapidly evolving world, the choice of what to study and what to pursue as a career is more critical than ever. Many people in India, particularly in our state, saying that engineering is waste of time because of the unemployment. At the same time, most of the engineering graduates landed in a high-paying job, which is completely a paradox. However, is studying engineering in 2024 still worth it? Let's see. இன்ஜினியரிங் இன் 2024 ஓர்த்தான்னு என்ன கேட்டிங்கன்னா 100% ஓர்த்து தான். ஈவன் இஃப் இட் இஸ் 2070 இருந்தாலும் இன்ஜினியரிங் ஓர்த்து தான். ஏன்னு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன், கேளுங்க. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி போத் ஆர் இன்டர் கனெக்டட். இன்ஜினியரிங் க்ரோவாக டெக்னாலஜியும் க்ரோ ஆகிட்டே போகும். டெக்னாலஜி க்ரோவாக இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங் தவிர மற்ற எல்லா ஃபீல்டையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா அங்கே அந்த எவல்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் ஒரு நார்மலைஸாக தான் இருக்கும். பட் இன்ஜினியரிங்கில் மட்டும் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபீல்டும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த எவல்யூஷன் அப்படிங்கிற ஸ்டேஜை சீக்கிரமாக தொட்டுரும். ஸோ நீங்கள் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கணும், கரண்ட் டெக்னாலஜிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ. ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ் லைக் மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டூ இன்னைக்கு எமர்ஜிங் ஃபீல்ட்ஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜிக்கு இன்றைக்கி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபார் ஸ்கில்டு கிராஜுவேட்ஸ். இங்கே நிறைய பேருக்கு ஜாப் இல்லாத ரீசன் ஒன்று அவங்க அரியர்ஸ் வச்சுருப்பாங்க, ஆர் அந்த ரெக்வயர்டு ஸ்கில் செட், அந்த ஜாபுக்கு ஏற்ற ரெக்வயர்டு ஸ்கில் செட் அவங்கக்கிட்ட இருந்திருக்காது. அரியர் கூட செகண்டரி தான். இந்த ஸ்கில் செட் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஜாபையும் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இந்த எரால, அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எரால ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட டிஜிட்டல் அப்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதனால் இந்த வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸில் இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுது. அட் த சேம் டைம் அதை மக்கள்கிட்ட ரீச் பண்ண வைக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஃபீல்ட்லையும் இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுது. டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்கிறாங்கன்னு ஒரே ஒரு ஃபீல்டை மட்டும் டார்கெட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி இருக்க ஃபீல்டையும் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். காம்படிட்டிவ் சேலரிஸ் இன்ஜினியரிங்கில் மட்டும்தான் ஹை பேயிங் சேலரியும் இருக்குது, அட் த சேம் டைம் லோவர் சேலரியும் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கான ரீசன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபீல்டு ஸ்பெஷலைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. பட் இன்ஜினியரிங் சேலரி வைஸ்லையும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஃபைனலாக நான் என்ன சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட டெசிஷனாக மட்டும்தான் இருக்கணும். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டை ஒரு R&D பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா தென் கோ டு தட். அதுதான் உங்கள் லைஃபாகவே இருக்க போகுது. அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டான டெசிஷனை எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். அது நினச்சிதான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் அதை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.